இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருத வருடம் பங்குனி மாதம் 8ஆம் நாள் 21/3/2024 மார்ச் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:20. லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி அதிகாலை 5:26 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. நட்சத்திரம் பூஷம் நட்சத்திரம். அதிகாலை 1:39 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும். மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும். மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும். இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. இன்று மனதை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வதும் நல்லதுங்க. தேவையற்ற சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மன அழுத்தங்கள் ஏற்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல பணிக்காக இன்று உங்களை அர்ப்பணிக்க வேண்டியதும் இருக்கும். தாமதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. இன்றைய நாளை நன்றாக திட்டமிட்டு செயல்படுத்துவதும் நல்லது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதன் மூலம் குடும்பத்துல அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. பெரிய அளவில் முதலீடுகள் செய்வதற்கான எந்த ஒரு அவசர முடிவுகளையும் எடுக்கவும் வேண்டாம். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு தேவையற்ற பதட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. அமைதியாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் காண்பீங்க. எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் திட்டமிட்டு இருந்த வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. நெருக்கடிகளும் நீங்கும். நிதிநிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளை சரி செய்தும் விடுவீங்க. எதிர்பார்த்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று மனதுல தெய்வ பக்தி அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். காரமான உணவுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. தொழில் சார்ந்த அணுகுமுறையில நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். ஒரு முக்கியமான உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஆதாயம் அடைவதற்காக குறுக்கு வழியை நீங்கள் தேர்வு செய்யவும் வேண்டாம். அத்தகைய அறிவுரைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாம். ரியல் எஸ்டேட் தொழில் நல்லபடியாகவும் நடைபெறும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல அதிகமாக ஈடுபடவும் வேண்டாங்க. சுவாச கோளாறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. நட்பு வட்டாரங்களினால நல்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகளினால ஏதாவது டென்ஷன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பணிச்சுமை சற்று கூடுதலாகவும் இருக்குங்க. இருந்தாலும் வெற்றியையும் பெறுவீங்க. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருந்தீங்கன்னா நல்ல தகவல்களும் வந்து சேரும். வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில விஷயங்கள் மனதுல ஓடிக்கொண்டே இருக்குங்க. பணியிடத்துல கவனத்தை செலுத்த முடியாமலும் போகலாம். சரியான திட்டமிடுதல்களுடனும் இருங்க. வாழ்க்கை துணையுடன் ஏதோ ஒரு விஷயத்திற்காக வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த சின்ன சின்ன மன வருத்தங்களும் நீங்குங்க. மனதளவுல சில மாற்றங்களும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. கலைத்துறையில முயற்சிகளும் ஏறேறும். வியாபாரத்துல சில நுட்பங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. பயணங்களின் மூலம் அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருளாதாரம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும்.
இன்று சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாற்றங்களும் ஏற்படலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிகளும் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கிய பிரமுகர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியுடனும் நேர்மறையான ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்று இருப்பதை கொண்டு இன்னும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய மகிழ்ச்சியை மற்றவர்களிடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. திறம்பட செயலாற்றுவதற்கு நல்ல ஒரு பணிகளை திட்டமிட்டு அட்டவணைப்படுத்தியும் செயல்படுத்தவும் செய்வீங்க. கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். சக பணியாளர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல சாந்தமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் உண்டாகும். பழைய நினைவுகளை நினைத்து இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆடம்பரமான வகையில பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு சளி, இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல கவனமாகவும் ஈடுபடுங்க. குடும்பத்துல சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. வரவை விட செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அந்நியர்களினால ஏதாவது குழப்பங்களும் ஏற்படலாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. வேலையில இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். எதிர்பார்த்த பணவரவும் இருக்கும். தொழிலை போராடியாவது வெற்றி பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இது உங்களை உற்சாகப்படுத்துவதாகவும் இருக்கும். எதிரிகளுடைய வகையில ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். முக்கிய பிரமுகர்களுடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மூத்த சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த பண உதவிகளும் வந்து சேரும். வியாபாரத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. அவசியமான காரியங்களுக்காக இன்று கூடுதலாக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை அலைந்து திரிந்துதாங்க வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். குடும்பத்துல ஏதாவது மருத்துவ செலவுகள் தலை தூக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட போராட்டங்கள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உறவினர்கள் உங்களை உதாசனப்படுத்தியும் இருக்கலாம். அவர்களை இப்பொழுது உங்களிடம் நட்பு பாராட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இது தொடர்பான முயற்சிகளை நீங்கள் துவக்கவும் செய்யலாம். இன்று நீங்கள் எடுக்கும் தொழில் முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். உயர்கல்வி படித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றமும் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். பொருளாதாரத்துல இருந்து வந்த பற்றாக்குறைகளும் குறையும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான காரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. போட்டி தேர்வுகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கமானவர்களின் மூலம் சில மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபாரம் தொடர்பான பணிகள்ல புதிய முதலீடுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சமூக பணிகள்ல புத்துணர்ச்சியும் உண்டாகும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. என்ற தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால ஆதாயமும் உண்டாகும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். முதலீடுகளும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நடப்பவைகள் அனைத்தும் என்று உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. நேர்மறையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பிழையின்றி வேலைகளை செய்து முடித்து விடுவதும் நல்லதுங்க. இதற்காக இன்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் இருக்கும். மனதை ஒருமுகப்படுத்தி பணியாற்றுவதும் நல்லதுங்க. பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்வீங்க. திருமண உறவுல பணி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளின் காரணமாக உங்களுடைய எரிச்சலான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாகவும் இருக்குங்க. உங்கள் துணை இடத்துல சில முக்கியமான விஷயங்களை பற்றி கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை ஏற்றத்தாழ்வுகளுடன் தாங்க இருக்கும். செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லதுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களினால உங்களுடைய முயற்சிகள் நிறைவேறவும் காண்பீங்க. தொழில்ல லாபமும் உண்டாகும். உங்களுடைய செயல்கள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். தடைப்பட்டு இருந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். வியாபாரத்துல எதிர்பார்ப்புகள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். தந்தையின் வழியில ஏதாவது செலவுகளும் ஏற்படலாங்க. புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே இன்று அமைதியான போக்கும் காணப்படும். பிள்ளைகளினால ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போன் மூலம் சுப செய்தி ஒன்றும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய சிரமம் அறிந்து உங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். நிலையான வருமானத்தை பெறுவதற்கு திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. பெரியோர்களுடைய உதவியினால பொருள் சேர்க்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதர உறவுகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்தும் கொள்வீங்க. குடும்பத்துல நிம்மதியான போக்கும் காணப்படும். அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் முயற்சிகளை ஈடுபடவும் செய்வீங்க. அரசு வேலையில பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரத்துல சிறிய அளவுல பற்றாக்குறைகள் இருந்து வந்தாலும் வெற்றிகரமாக இதனை எதிர்கொண்டு சமாளிக்கவும் செய்வீங்க. அரசு துறை நிறுவனங்கள்ல பணிபுரிந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஏற்றமும் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகளை பற்றிய சிந்தனைகளும் மனதை ஆட்கொள்ளும். தற்பொழுது பணிபுரியும் இடம் சற்று மன அழுத்தம் மிகுந்ததாகவும் இருக்கும். எனவே புதிய பணிகளை பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய வழியில அமைதியான போக்குடன் இருப்பதும் நல்லதுங்க. விட்டுப்பிடித்து தங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய கோபங்களை அவர்களிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல நினைத்த காரியங்களும் நிறைவேறும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்களும் கைகூடும். கற்பனை சார்ந்த துறைகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். மனதுல புதுவிதமான ஆசைகளும் உண்டாகும். வியாபாரத்துல தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. பக்குவமாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆர்வமும் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி மிகவும் சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. இது எல்லாவற்றிலும் நீங்கள் நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியை பொறுத்தளவிற்கு இன்று புகழ் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய வேலைகளுக்கு பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அங்கீகாரங்கள் கிடைப்பது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளவும் செய்வீங்க. ஏற்றம் மிகுந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய சமநிலையான அணுகுமுறையின் மூலம் இது சாத்தியமும் ஆகும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளுக்காக இன்று பணத்தை செலவும் செய்வீங்க. போதிய அளவு வருமானமும் உங்களிடத்துல இருக்கும். ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். திடமாகவும் உணர்வீங்க. பாடல்கள் கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தருவதாகவும் இருக்கும். தொழிலை மாற்றம் செய்வதற்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. எதிர்பார்த்த பணமும் வந்து சேரும். விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
திட்டமிட்டும் செயல்படுவீங்க. இழுபறியாக இருந்து வந்த செயல்களும் நிறைவேறும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். உத்தியோக நெருக்கடிகளும் குறையும். வியாபாரிகள் பொருட்களை விற்பனை செய்வதற்கு புதிய திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வாங்க. கவர்ச்சிகரமான சலுகைகளை அறிவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியானாலும் முடிந்தும் விடும். நண்பர்களுடைய சந்திப்புகளும் அவர்களின் மூலம் எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். வியாபாரம் என்று நல்லபடியாகவும் இருக்கும். தடையில்லாமல் எடுத்த காரியங்களை செய்து முடித்தும் விடுவீங்க. தன வரவை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய பெண் நண்பர்களிடத்துல எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய ரகசியங்களை அதிகப்படியாக பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இது தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். நிர்வாகத்துல நற்பெயரையும் பெற்றும் விடுவீங்க. வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தங்களுடைய எதிர்பார்ப்பின்படி வேலை மாற்றத்திற்கான சுமூகமான சூழலும் இருக்கின்றது. பெண்களுக்கு ஏற்ற மிகுந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். குடும்பத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். வியாபாரம் தொடர்பான வேலைகளுக்காக வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அதற்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல பலன்களையும் பெற்றுத்தரும். பணிகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணைவரின் வழியில ஒத்துழைப்புகளும் ஏற்படும். செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. வெளியூர் சம்பந்தமான வேலை வாய்ப்புகள் மகிழ்ச்சியான செய்திகளை தருவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்த சில உதவிகளின் மூலம் முன்னேற்றமும் உண்டாகும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். துரிதமும் உண்டாகும். ஆயன்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கூடுதல் பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்காக திட்டமிட்டும் இருப்பீங்க. இன்று நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு சிறந்த பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணியில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மிகுந்த அன்புடனும் இருப்பீங்க. உங்கள் துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. கடினமான உழைப்பிற்கு என்று நல்ல ஒரு பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்களுடைய சேமிப்பு திறன் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறந்த ஆற்றலுடனும் இருப்பீங்க. நல்ல ஒரு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. திட்டமிட்ட செயல்களும் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. கவனமுடனும் செயல்படுவீங்க. பழைய பிரச்சனை ஒன்று இப்பொழுது நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். எதிர்பார்த்த தனவரவும் இருக்கும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்குங்க. இன்று கூடுதல் நேரம் எடுத்து வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்குங்க. அதற்கான வருமானமும் இருக்கும். எதிலும் பொறுமையுடன் இருப்பதும் நல்லதுங்க. கடன் வாங்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. மற்றவர்களுடன் பேசும் பொழுது வார்த்தைகள்ல நிதானத்துடனும் இருங்க. உங்கள் தாயின் அன்பும் அக்கறையும் உங்களுக்கு கிடைக்கவும் பெறுவீங்க. புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு சில சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. தொழில விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பார்த்த லாபமும் இருக்குங்க. சக வியாபாரிகள் ஏதாவது உதவிகளையும் செய்வாங்க. சிலருக்கு புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்குங்க. தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பின்னர் தேவையற்ற பிரச்சனைகளை விளக்கி நிம்மதி பெருமூச்சும் விடுவீங்க. முடங்கி போன உங்களுடைய தொழில முன்னேற்றமும் உண்டாகும்.
அரசு பணியில இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து கிடைக்க வேண்டிய உதவிகளில் ஏதாவது தாமதங்களும் ஏற்படலாம். ஆனாலும் ஓரிரு நாட்கள்ல கிடைக்கவும் பெறுவீங்க. வரவு செலவு நல்லபடியாகவும் இருக்கும். மாணவர்கள் கல்வியில பளிச்சிடவும் செய்வாங்க. குடும்பத்துல ஒற்றுமையும் அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நன்மையிலும் முடியும். இன்று நீங்கள் எடுக்கின்ற புதிய முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். பெண்களுக்கு குடும்பத்துல நிம்மதியும் உண்டாகும். ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் பெரியதாக அது மனதை பாதிக்கவும் செய்யாது. உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். படிப்பில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்குங்க. இது சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுக்கான உதவி தொகைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வியாபாரத்துல இடமாற்றங்கள் சார்ந்த முயற்சிகளும் அதிகரிக்கும். மாறுபட்ட அணுகுமுறையினால சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உத்தியோக பணிகள்ல உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்களும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். சிறந்த பாடல்கள் மற்றும் திரைப்படங்கள் பார்ப்பது போன்றவை இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மன அழுத்தங்களை குறைப்பதாகவும் இருக்கும். இன்று பணிச்சுமைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய அணுகுமுறையில நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்கள் துணையின் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருப்பீங்க. அவர்களிடத்துல இன்று மகிழ்ச்சியாக இருக்கவும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். இன்று பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. மற்றபடி இதனால பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இழுபறியானாலும் முடிந்தும் விடும். உறவுகளுடைய வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலைச்சல்கள் அதிகரித்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். உடல் சோர்வுல இருந்து விடுபடவும் செய்வீங்க. எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். நீங்கள் மேற்கொள்ளும் செயலுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்குங்க. சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் வீண் அலைச்சல்களையும் ஏற்படுத்தலாம். ஆனாலும் நல்லபடியாகவும் முடிந்துவிடும். சாதகமாகவும் முடியும். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாங்க. சிலருக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் ஏதாவது உதவிகள் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். தொழில் சம்பந்தமாக சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்த ஆர்டர்களையும் பெற்றும் விடுவீங்க. கூட்டு வியாபாரத்துல இருக்கிறவங்க சற்று விழிப்போடு இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் மல்லு கட்டிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் தொழில இருமடங்கு எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்துல கவனமாகவும் இருங்க. ஆயுதம் மற்றும் நெருப்பு போன்றவற்றை பயன்படுத்துபவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியுங்க. இழுத்துக்கொண்டே இருந்த திருமண பேச்சுவார்த்தைகளுக்கு நல்ல ஒரு முடிவும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால ஆதாயமும் அனுகூலமும் உண்டாகும். மன மகிழ்ச்சியும் உண்டாகும். பொருளாதாரத்துல முன்னேற்றத்தையும் காணலாம். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவற்றை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு சற்று கால தாமதங்கள் ஆகி தங்க முடியும். பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் நிர்வாகத்துல நற்பெயரையும் பெற்று விடுவீங்க. கல்வியை முடித்து வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும்.
கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேருங்க. வியாபார பணிகள்ல இருந்து வந்த மந்தமான சூழ்நிலைகளும் மாறும். எதிர்காலம் தொடர்பான விஷயங்கள்ல புதிய தெளிவும் கிடைக்கவும் பெறுவீங்க. புதிய நபர்களுடைய வருகையினால சுப விரயங்களும் ஏற்படலாம். உத்தியோக பணிகள்ல மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாற்றம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். அனுசரித்து செல்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லதுங்க. மந்தமான நாள் என்றும் கூறலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் உண்டாகும். சில விரயங்களும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் உங்களுடைய மனதை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் கொள்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. மனதை அமைதியாகவும் கூலாகவும் வைத்துக் கொள்வதும் நல்லது. பணியில என்று உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் கண்டிப்பாக உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது என்பது சிரமமாக தங்க இருக்கும். பிள்ளைகளுக்காக இன்று செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்குங்க. சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். உங்களுடைய அறிவாற்றலின் காரணமாக ஏதாவது முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறவும் காண்பீங்க. உங்களுடைய செயல்கள்ல ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். வெளியிடத்துல மதிப்பும் மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவு நல்ல ஒரு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு தெய்வ வழிபாடுகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். உறவினர்களினால சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். தொழில் சம்பந்தமாக நீங்கள் வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் காரணமாக ஓரிரண்டு நாட்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். கமிஷன் வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. கட்டுமான தொழில் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். நில விற்பனையில எதிர்பாராத பணவரவும் இருக்கும். திருமண விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களை எல்லாமே பேச்சுவார்த்தையின் மூலம் பேசி தீர்த்தும் கொள்வீங்க. உயர் அதிகாரிகள் தரும் உற்சாகத்தினால பணியிடங்கள்ல பரபரப்பாக வேலைகளையும் செய்வீங்க. வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பொருளாதாரத்துல முன்னேற்றத்தையும் காணலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதிர்கால சேமிப்பிற்காக முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அது சம்பந்தப்பட்ட எண்ணங்களும் கூடி வரும். குழந்தைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மற்றவர்களுடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில ரகசியங்களை அறிந்தும் கொள்வீங்க. வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உடல்ல தோற்ற பொலிவுல சில மாற்றங்களையும் செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் வாக்குவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. ரகசியங்களை அறிந்தும் கொள்வீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாங்க. இன்று உங்களுடைய பரந்த மனப்பான்மையின் காரணமாக இன்றைய நாளை ஒரு சிறந்த நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த தடைகள் எல்லாவற்றையுமே தாண்டி வந்தும் விடுவீங்க. இன்று உண்மையாகவும் பணியாற்றவும் செய்வீங்க. ஒவ்வொரு செயலையும் மனதார செய்து அனைத்து வேலைகளையும் நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. குறித்த நேரத்துக்குள் முடித்தும் காட்டுவீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல மிகவும் நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இன்று உங்கள் துணையிடத்துல நல்லுறவை பராமரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவு நல்லபடியாகவும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறந்தும் காணப்படுவீங்க. யோகா போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனக்குழப்பங்களும் நீங்குங்க. தொழில்ல ஏற்பட்டு இருந்த போட்டிகளும் நீங்கும். எதிரிகள் உங்களிடத்துல இருந்து விலகியும் செல்வாங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். 2 நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகளை நல்லபடியாக முடித்தும் காட்டுவீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த போட்டிகளும் நீங்கும். உங்களுடைய முயற்சிகள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு அவ்வப்பொழுது மனதுல இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்த்தம் விடுவீங்க. புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய போக்குல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்குங்க. வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தும் விடுவீங்க. தொழிலுக்கு இடையூறாக இருந்தவர்கள் விலகியும் செல்வாங்க. எந்த காரியத்திலும் ஆலோசனைகள் செய்து இறங்குவதும் நல்லது. வெளியூர் பயணங்கள்ல சாமர்த்தியமாக ஆர்டர்களை பெற்றும் விடுவீங்க. பங்கு சந்தையில வியூகம் அமைத்து வெற்றியும் காண்பீங்க. போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான பிரச்சனைகள்ல சின்ன சின்ன இழுபறிகளும் ஏற்படலாம். சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையும் சீராகவும் இருக்கும். வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல சிறு சிறு பிரச்சனைகள் கொடுத்தாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். அவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படலாம். புதிய வேலை தொடர்பான முயற்சிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். திடீர் பயணங்களின் மூலம் மனதளவுல புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. குடும்ப உறுப்பினர்களிடத்துல பயனற்ற விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. பிற மொழி பேசும் மக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இணையம் மற்றும் வர்த்தகம் தொடர்பான துறைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்குங்க. தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். பாடங்கள் எல்லாவற்றையுமே ஆர்வமாக படித்து முடித்தும் விடுவாங்க. கல்வியில என்று பழிச்சிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. இதன் மூலம் வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். எல்லா விதத்திலும் இன்று மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். புதிய பணி வாய்ப்புகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் நல்ல அன்பை பராமரிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி நிலைமை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவு நன்றாகவும் இருக்கும். இன்று ஏதாவது செலவுகள் ஏற்பட்டாலும் அது மகிழ்ச்சியான செலவுகளாக தங்க இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று நல்ல ஒரு நிறைந்த மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க.
உங்களுடைய முயற்சியில எதிர்பார்த்த நன்மைகளும் இருக்குங்க. வரவேண்டிய பணமும் வந்து சேரும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். உங்களுடைய தனித்தன்மையும் வெளிப்படும். அலுவலகத்துல ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். உங்களுடைய செயல்கள் லாபகரமாகவும் முடியும். குடும்பத்தினருடைய உதவியினால முயற்சி நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். இன்று மனதுல உற்சாகத்துடனும் செயல்கள்ல பரபரப்புடனும் காணப்படுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசவும் செய்வாங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். தொழிலாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்குங்க. அவர்களுக்காக ஏதாவது ஊக்கத்தொகைகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தமாக கூடுதல் செலவுகளும் ஏற்படலாம். உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வருமானத்தை பெருக்கவும் செய்வீங்க. என்ன தடைகள் வந்தாலும் தாண்டியும் வந்து விடுவீங்க. குடும்ப ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்குங்க. வீட்டுல ஏதாவது வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மருத்துவர்கள், ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள் போன்றவர்களுக்கு தொழில மேன்மையும் உண்டாகும். பணத்தின் மதிப்பை இந்த நேரத்துல நன்றாக உணர்ந்து செலவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலுமே மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். இன்ஜினியரிங் தொடர்பான கல்வி படித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பல புதிய வாய்ப்புகளும் கண்முன்னே வந்து நிற்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஆதாயமும் அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்குங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டு இருந்த தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உயர்கல்வி தொடர்பான பயணங்களும் கைகூடும். வியாபாரம் நிமித்தமான முதலீடுகளும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சேமிப்பை மேம்படுத்துவதற்கான சூழலும் உண்டாகும். இன்று பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். ஆர்வமும் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்களே உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. அதிகமாக சிந்திப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் மன அழுத்தங்களும் குறையும். பணிச்சுமை என்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை நன்றாக திட்டமிட்டு செய்வதும் நல்லதுங்க. இது பற்றிய கவலைகளும் குறையும். முறையாக பணிகளை செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல கடுமையாக பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற விவாதங்களுக்கு இன்று இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்த அளவிற்கு போதிய அளவு பணமும் கையில இருக்கும். பணத்தை செலவழிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அத்தியாவசியமான தேவைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்குங்க. நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. மன அமைதியும் உண்டாகும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சட்டத்திற்கு புறம்பான செயல்பாடுகளினால ஏதாவது சங்கடங்களும் ஏற்படலாம். மனதுல ஏற்படுகின்ற தவறான ஆசைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. திட்டமிட்டு செயல்கள் நிறைவேறவும் காண்பீங்க. உங்களுடைய முயற்சியில ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. இது உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியையும் ஏற்படுத்தும். வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்களுடைய ஆதரவினால உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும்.
முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல்களுக்கும் செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏதாவது வேண்டுதல்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழிலுக்கு வேண்டிய முதலீடுகளை வங்கியின் மூலம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உறவினர்கள் செய்யும் உள்குத்து வேலைகளினால குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகளும் ஏற்படலாம். தொழிலை விரிவுபடுத்துவது குறித்து நெருங்கிய நண்பர்களுடன் கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளும் தொழில் முன்னேற்றமும் உண்டாகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது தொடர்பான வைத்தியங்களை துவக்கவும் செய்யலாம். நீண்ட நாட்களாக தாமதப்படுத்தப்பட்டு வந்த பல காரியங்களை குடும்பத்திற்காக செய்து முடிக்கவும் செய்வீங்க. மாணவர்கள் கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சோசியல் மீடியா போன்றவற்றில் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். மகிழ்ச்சியான செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் இன்று அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. சில சாதகமான சூழலும் உண்டாகும். வியாபார பணிகள்ல நெளிவு சுழிவுகளை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. வாக்கு சாதுரியத்தின் மூலம் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகத்தினால மாற்றங்களும் உண்டாகலாம். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் கரு நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இன்னல்களும் குறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களுக்கும் உடல் அசதிக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிரார்த்தனைகள் அல்லது தெய்வீக பாடல்கள் கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். ஆறுதலாகவும் உணர்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல தொழிலை பொறுத்தளவிற்கு கடினமான சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். உங்கள் பணி இடத்துல உங்களுடைய வேலைகளுக்கு முதலிடம் தருவதும் நல்லது. இதனை நல்ல ஒரு திட்டமிடுதல்களுடன் செயல்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று உங்களுடைய வேலையில இருந்து வந்த பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். வரவும் செலவும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்ப நலனுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் நீங்குங்க. இன்று சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வதும் நல்லது. உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். வியாபாரத்துல சில சங்கடங்களும் ஏற்படலாம். பொருளாதார நெருக்கடி என்று அவ்வளவாக எதுவும் இருக்காது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வாழ்க்கை துணையிலான உங்களுடைய செயல்கள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானமும் அதிகரிக்கும். நீங்கள் மேற்கொள்ளும் செயல்கள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். வெளியூர் பயணங்களினால எதிர்பார்த்த வருமானத்தையும் பெற்றுவிடுவீங்க. புதிய ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மனதள உற்சாகமும் பெருக்கெடுக்கும். மன உறுதியுடன் சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குடும்பத்தினருடன் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். குடும்பத்துல உள்ளவர்கள் உங்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டும் செயல்படுவாங்க. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். நம்பிக்கை துரோகத்தினால சிலர் கலங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதையும் சமாளித்து நிமிர்ந்து நிற்கவும் செய்வீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று உங்களுக்கு சாதகமான நாள் என்றும் கூறலாம். எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். வேலை தேடிக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணங்கள் பற்றியும் திட்டமிட்டு கொண்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களை சந்திப்பது போன்ற மனதிற்கு இனிய நிகழ்ச்சிகளும் நடைபெறும். பெண்களுக்கு ஒரு இனிய நாள் என்றும் கூறலாங்க. நாளின் பிற்பகுதியில சற்று விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. குடும்பத்துல அமைதியும் உண்டாகும். புதிய துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வியாபாரம் மற்றும் தொழில்ல ஏதாவது புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. தடைப்பட்டு இருந்த காரியங்களையும் செய்து முடித்து விடுவீங்க. சிறுதூர பயணங்களின் மூலம் மனதுல புதிய நம்பிக்கையும் உண்டாகும். தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் மேம்படும். மனதுல இருந்து வந்த சஞ்சலங்கள் நீங்கி தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேடல்களும் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு நம்பிக்கையான நாள் என்றும் கூறலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் மூலம் கேட்கும் செய்திகள் உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். தெளிவுடனும் இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நினைத்த செயல்களை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய முகத்திலும் என்று மகிழ்ச்சியுடனும் இருப்பீங்க. இந்த உற்சாகம் உங்களையே ஆச்சரியப்படவும் வைக்கும். இன்று உங்களுடைய திறமையான பணிக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. புதிய வேலை வாய்ப்புகளும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உண்மையாகவும் இருப்பீங்க. உங்களுடைய செயல்களிலும் அதனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணையுடன் நிறைவான நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. உங்களுடைய பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வீட்டிற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். நண்பர்களினால உங்களுடைய முயற்சிகள் லாபத்தையும் பெறலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்த பணமும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் எளிதாக நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்ததை அடைந்தும் காட்டுவீங்க. பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது தாங்க. மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். துணிச்சலாகவும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். பேசும் வார்த்தைகள்ல மட்டும் நிதானத்துடன் இருந்தாலே போதுங்க. சிலருக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்தை பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று ஏதாவது பணவரவும் இருக்கலாங்க. ஆனாலும் இது சில தாமதங்களை ஏற்படுத்தித்தாங்க முடியும். கடந்த காலத்துல இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே நீங்க தாண்டி வந்து விடுவீங்க. வியாபாரத்தை சீராக நடத்தவும் செய்வீங்க. வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். தொழிலை விரிவுபடுத்தி உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் இருக்கும். வெளியூர் பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். செய்யும் தொழில முன்னேற்றமும் இருக்கும். குடும்ப ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளினால மனமகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய சொத்துக்கள் வாங்குவது அல்லது வீடு கட்டுவது போன்ற சிந்தனைகளும் மனதை ஆட்கொள்ளும். இதுல வெற்றியும் உண்டாகும். சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். சொத்துக்கள் தொடர்பான சிந்தனைகளும் செயல்பாடுகளும் நன்மையிலும் முடியும். குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. குடும்பம் சம்பந்தமாக ஏதாவது முக்கியமான முடிவுகளை எடுக்கவும் செய்வீங்க. இதற்கு பெரியவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வாக்கு வன்மையின் மூலம் சாதகமான சூழலும் இருக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மனதுல எதிர்காலம் தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். இழுபறியான சில தன வரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. அடமான பொருட்களை பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்று ஒரு நிறைவான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பங்களும் நிறைவேறும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையான போக்கும் காணப்படும். தன வரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும்
மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.